ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்னைக்கு உலகமெங்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நண்பர்களாகிய உங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறதால நான் இந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா புதுசாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் நம்ம சில விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க? நட்பு இயற்கையாகவே நமக்கு பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாம் இயற்கையாகவே கடவுள் நமக்கு அமைச்சு கொடுப்பாரு. ஆனால் ஃப்ரெண்ட், ஒரு உண்மையான நட்பை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்குற வரம். அதை நாம் சின்ன வயசுல இருந்தே நல்ல நட்பை ஆராய்ந்து கண்டுபிடிச்சி அவங்கள நாம் நண்பர்களாக ஆக்கிக்கணுங்க. இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பள்ளி பருவத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூஸ் பண்ண போகிற ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட ஆள், எப்படி அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க நல்லவங்களா தீயவங்களா, இப்படி பல விதத்தில் ஆராய்ஞ்சு நம்ம அந்த நட்பை தொடர வேண்டும். நல்லவங்களா இருந்தால் அந்த நட்பை தொடரலாம். அப்படி கூடா நட்பு, அதாவது கூடா நட்புனா அவங்க நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றார் போல இல்லை, அவங்களுடைய ஏதாவது ஒரு வேறு விதமாக நெகட்டிவாக அவங்க கிட்ட நாம் கண்டோம்னா அந்த நட்பு நமக்கு வேண்டாம், தவிர்த்து வெளில வந்துடலாம். இதுதாங்க. இப்படி தான் அந்த நட்பை நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு நட்பை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூஸ் பண்ண நட்பை நாம் கடைசி வரைக்கும் அந்த நட்பை நம்ம தொடர்ந்துக்கிட்டே தாங்க வரணும். வயதானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, தொடர்ந்துக்கிட்டே வரலாம். ஏன்னா நட்புன்ற விஷயம் ரொம்ப அரிதான விஷயம். நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிதுங்க. நமக்கு பெற்றோர்கள் அமைகிறது கடவுளுடைய செயல். ஆனால் நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த வரம். அப்படிப்பட்ட நட்பை தான் நம்ம ஆராய்ந்து அந்த நட்பை மேற்கொள்ளணும். அந்த நட்புங்கிறது என்னங்க? ஆண் ஆணோட பழகிறது நட்பு தான், பெண் பெண்ணோட பழகுறதும் நட்பு தான், ஆண் பெண்ணோட பழகுறதும் நட்பு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆண் பெண் நட்பை இந்த சமுதாயம் சில சமயம் கொச்சைப்படுத்தும். அதை அவங்க கொச்சைப்படுத்துறதை நம்ம தவிர்த்துட்டு உண்மையான நட்பாக கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்துட்டு வரலாம். நட்பை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் சொன்னா இல்லைங்களா? அதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தே அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் நட்புன்ற அதிகாரத்தில் போனீங்கன்னா வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. நட்புல நல்ல நல்ல விதமான நட்பு, கூடா நட்பு, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. நான் சில 2 குறளை மட்டும் நான் சொல்ல வந்துடுறேன். இப்போ இந்த முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தே அகநக நட்பது நட்புன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம கொண்டாடுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோமோ அவங்க எல்லாரும் நமக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு ஒன்று கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜாலியாக வெளியில் சுற்றுறது, பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாக்கா தப்பே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஃபார் அ சேக், டைம் பாஸ். அதாவது முகநக நட்பு நட்பன்று, அதாவது மனசுல இருந்து வராமல் சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு முகம் மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நட்பா பழகுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நட்பு தேவையில்லை. கூடா நட்பு, அந்த மாதிரி நட்பு இருக்கக்கூடாது. நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னா அந்த அன்கண்டிஷனல் லவ் மனசுல இருந்து, நெஞ்சத்துல, இதயத்துல இருந்து வரணும்லாம். அந்த மாதிரி வர நட்பு தான் ரொம்ப நீடிச்சு இருக்கும். சும்மா பார்க்கும்போது ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற, ஃபேஸ் வரைக்கும் சிரிச்சுட்டு ஜாலியா சொல்லிட்டு போறது நட்பு இல்லைங்க. மனசுல இருந்து, ஆழ் மனதிலிருந்து அந்த நட்பு வெளியில தெரிய வரணுமா, மலர்ந்து, நெஞ்சம் மலர்ந்து அந்த நட்பு வரணுமா. அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான நட்பு எப்படின்னாக்கா, ஒரு கண்ணில் தூசி விழுந்தா அடுத்த கண்ணு கலங்க ஆரம்பிக்குமா. ஒரு கண்ணில் தானே தூசி விழுது, அடுத்த கண் ஏன் கலங்குதுனாக்கா இதுதாங்க நட்பு. நாம ஏதோ ஒரு துயரத்துல இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம்னாக்கா அந்த குறிப்பறிந்து அந்த துயரத்தை நீக்கிறதுக்கு, அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு ஓடி வராங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான நட்பு. அவங்க நம்ம கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்கண்டிஷனல் லவ், இதை பேர் தான் அன்கண்டிஷனல் லவ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர நட்பு தான் உண்மையான நட்பு. இன்னொன்று அழகான ஒரு குறள் சொல்றாரு பாருங்க.
உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இது ஒரு குறளுங்க. அப்படின்னா என்ன, இதுக்கு அர்த்தம் பாருங்க. நம்ம இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த துண்டு நழுவி விழும்போது தன்னிச்சை செயலா நம்மளுடைய 2 கை வந்து அந்த இடுப்பை சுத்தி அந்த துண்டை கட்டிக்கும் இல்லைங்களா? அது போல வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம்னா சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு துயரங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது அந்த கை எப்படி ஓடி வந்து அந்த இடுப்புல துண்டு கட்டுது பாருங்க. அந்த மாதிரி நம்ம நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் ஓடி வந்து நம்மளை காப்பாத்துவாங்களாம். இதுதாங்க, இதுதான் வள்ளுவர் அன்னைக்கே நட்புன்ற அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த மாதிரி நட்பை நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம லைஃப்ல விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நம்மளுடைய நண்பர்கள் ஏதாவது தவறு செய்யும் போது அதை நாம இடித்துரைக்கணும்னா என்ன அர்த்தம்? நாம அந்த தவறு செய்யறதுல கண்டிக்கணும், அவங்கள கண்டிச்சு அவங்க நல்வழிக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி நட்பு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் எப்படி தப்பு பண்ணிட்டு போறான் அப்படின்னு விடக்கூடாது. அவனை கண்டிக்கணும், கண்டிச்சு நல்வழியில கொண்டு வரணும். அந்த மாதிரி நட்பு வந்து போற்றத்தக்கது. இதெல்லாம் வந்து அழகா வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்டைம்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம். அதில் பார்க்கும்போதே நம்ம அம்மாங்கெல்லாம் அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள யார் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க, யார் ஒரு மாதிரி இருக்காங்கன்றது அவங்களால ஈஸியாக பாகுபடுத்தி சொல்ல முடியும். அவன் சரியில்லையே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம்ப்பா, இந்த இவனை பார்த்தா இவன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் சொல்லுவாங்க. அதாவது சிலரை பார்க்கும்போதே அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா, அதாவது இதுக்கு தான் சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்வேன் அப்படின்னு. நீங்க இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தான் நீங்க இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர் இப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டுங்களை வச்சுதான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க மக்கள். ஸ்கூல்ல கூட நீங்க பார்க்கலாங்க, நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம். நீங்க ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட நீங்க பழகினாக்கா அந்த ஃப்ரெண்டை வச்சு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா நல்ல நண்பனோட நீ இருக்கிறதால அவனுக்கு கிடைக்கிற மரியாதையும் உனக்கும் கிடைக்கும். ஆனா நீங்க இதே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிற ஒரு பையனோட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாக்கா உங்களுக்கும் அந்த பையனுக்கு கிடைக்கிற ஒரு குறைவான மதிப்பீடு தான் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால நாம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போதே நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண நண்பர்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? சில பேர் வந்து பள்ளியிலிருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜும் முடிச்சு வேலையில் ஜாயின் பண்ணியும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமாகி அவங்க வெவ்வேறு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு ஆறுதலாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க முதியவர்கள் ஆனா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குங்க. நான் ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணும் போதே நல்லா அலசி ஆராய்ந்து அவங்க யார் நல்லவங்களா தீயவங்களா கண்டுபிடிச்சு நல்ல நண்பர்களை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த நல்ல நண்பர்களை நம்ம ஏற்றுக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் அந்த நட்பை நீடிக்க செய்யணும். ஏன்னா எதுக்கு சொல்ற வரேன்னா, நம்மளால சில விஷயங்கள் நம்ம பெத்த அம்மா அப்பாக்கு கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது, ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா மனசு விட்டு நம்ம யாருக்கு பேச முடியும்? நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் கிட்ட தான் பேச முடியும். அவங்களும் உண்மையான நண்பர்களா இருக்கிறதால நம்மளை நல்ல விதமா ஒரு கைட் பண்ணுவாங்க. சில அந்தரங்கமான நல்ல விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ண முடியுங்க. அப்போ அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அதுல ஏற்பட்டாக்கா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாக்கா அவங்க வந்து நம்மளை நல்ல விதமா கைட் பண்ணுவாங்க. இதே தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாக்கா, அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது துயரங்கள் ஏற்பட்டாக்கா நாமளும் அவங்களுக்கு உண்மையான, ஏன்னா நம்மளும் உண்மையா இருக்கிறோம் இல்லைங்களா, நாமளும் அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ இதனால தான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நல்லா அலசி ஆராய்ந்து நீங்கள் நட்பு கொள்றீங்க பாருங்க, அவங்கள கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் தொடரணுங்க. வயதானாலும் சரி அந்த நட்பை வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும்தாங்க இந்த நட்பை மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. அதாவது பள்ளி பருவத்தில் இருந்து முதுமை காலம் வரைக்கும் அந்த நட்பு நீடிச்சுட்டு தான் இருக்கு. அவங்க சில பேரை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால்
பெண்களுக்கு தான் ஏதோ ஒரு சில காரணங்களால் பாதியிலே அந்த நட்பு விட்டு போயிடுது. அது என்ன, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பல விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெண்களும் அந்த நட்பை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். வயதானாலும் சரி அந்த நட்பை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுங்கிறது என்னுடைய சின்ன கருத்து தான். ஏன்னா நம்மளுக்கு வயதான போது நம்ம நண்பர்கள் தாங்க நமக்கு துணையாக இருப்பாங்க பேசுறதுக்கெல்லாம். நம்மளுடைய நண்பர்கள் தான் நமக்கு இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி துணையாக இருப்பாங்க, நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. நமக்கு எதனா உடம்புக்கு சரியில்லைனாலும் ஆறுதலாக இருப்பாங்க. இப்போ இந்த நட்பு சொன்ன பாருங்க, சில பேருடைய நட்பு வந்து பள்ளி பருவத்தில் ஆரம்பிக்கலாம், சில பேருடைய நட்பு வந்து கல்லூரி பருவத்தில் ஆரம்பிக்கலாம், சில பேருடைய நட்பு வந்து நம்ம வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கேயும் ஆரம்பிக்கலாம். நட்பு எந்த காலத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி செஞ்சுக்கணும், அந்த நட்பு ஒரு ஹெல்த்தியான நட்பா, அதாவது உண்மையான நட்பா அப்படின்றது மட்டும் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுங்க. அந்த நட்பை நம்ம தொடரலாம், அந்த நட்புக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம். இதுதாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.